ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. பசங்க ஸ்கூல் விட்டு வீட்டுக்கு வந்ததுமே ஸ்நாக்ஸ் வேணும்னு கேட்கும்போது இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. நம்ம வீட்டில் உள்ள பொருட்களை வச்சு ரொம்ப குறைவான டைம்லேயே அதை செஞ்சிடலாங்க. இது எப்படி செய்யறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனடி அப்டேட்க்கு பக்கத்தில் இருக்கிற ஆளுங்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோ. ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி செய்யறதுக்கு ஸ்டவ்ல ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாயில 1 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க. எந்த கப்ல மாவு எடுக்க போறீங்களோ அதே கப்ல 1 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 1/2 ஸ்பூன் சால்ட் உப்பு சேர்த்துக்கலாங்க. 1 ஸ்பூன் சில்லி ஃபிளேக்ஸ் சேர்த்துக்கலாங்க. இது வேற ஒன்றும் இல்லைங்க, வரமிளகாவை வெறும் கடாயில சேர்த்து நல்லா வறுத்து பொடி பண்ணி சேர்த்துருக்கேங்க. நீங்க இதுக்கு பதிலாக தனி மிளகாத்தூள் கூட 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சு வந்திருக்கு. இது கூட பொடியா நறுக்குன கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. இப்போ மாவு சேர்த்துக்கலாங்க. நம்ம எந்த கப்ல தண்ணி ஏற்றமோ அதே கப்ல 1 கப் அளவு பச்சரிசி மாவு சேர்த்துருக்கேங்க. சேர்த்துட்டு இதை கட்டி இல்லாம நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு தாங்க நான் மாவு சேர்த்துருக்கேன். உங்களுக்கு மாவு பார்க்கும்போது தண்ணி இல்லாத மாதிரி தான் தெரியும். நல்லா கலந்து விட்ட பிறகு உங்களுக்கு கரெக்டா இருக்கும். இது இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டதுமே இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படி விட்டுடலாங்க. இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ கை பொறுக்கிற சூட்ல இருக்கும் மாவு. உங்களுக்கு பார்க்கும்போது மாவு உதிரி உதிரியா இருக்கும். இது நம்ம கையை வச்சு இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டோம்னா நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு வருங்க. நம்ம வச்சிருக்கிற 1 கப் தண்ணிக்கும் அந்த 1 கப் அரிசி மாவுக்கும் கரெக்டா இருக்கும் அளவு. இப்போ இது நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சிக்கலாங்க. மாவு இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நல்லா சாஃப்டா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. கையை வச்சு நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சிங்கன்னா நல்லா சாஃப்டா வந்துருங்க மாவு. சப்பாத்தி மாவு பதத்துக்கு இருக்கு பாருங்க. இப்போ இதுல இருந்து கொஞ்சமா மாவு உருட்டி எடுத்துட்டு மூடி போட்டு மூடி ஒரு ஓரமா வச்சிடலாங்க. இதை கொஞ்சமா அரிசி மாவு தூவிக்கலாம். தூவிட்டு நம்ம உருட்டி வச்சிருக்கிறத எடுத்து அது மேல வச்சு இப்போ திரட்டி எடுத்துக்கலாங்க. அரிசி மாவு எதுக்கு தூவுறோம்னா ஒட்டாம வரதுக்காக அரிசி மாவு தூவி இருக்கங்க. இந்த அளவுக்கு நல்லா திரட்டின பிறகு இந்த மாதிரி ஒரு கத்தியோ கட்டரோ வச்சு ஓரத்துல இருக்கிறதுலாம் கட் பண்ணி எடுத்துடலாங்க. நல்லா ஈவனா இருக்கிறதுக்காக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன். இது வேஸ்ட் பண்ண வேணாம். அந்த மாவை இன்னொரு டைம் தட்டும் போது நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. உங்களுக்கு எந்த ஷேப்ல வேணுமோ நீங்க அந்த ஷேப்ல கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப குறைவான டைம்லயே இந்த ஸ்நாக்ஸ் செஞ்சிடலாங்க. நம்ம வீட்டுல உள்ள பொருட்களை வச்சு பசங்க ஸ்கூல் விட்டு வீட்டுக்கு வந்ததுமே ஸ்நாக்ஸ் வேணும்னு கேட்கும்போது இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா கிறிஸ்பியா மொறுமொறுன்னு இருக்குங்க. செய்யறதுக்கும் ரொம்ப குறைவான டைம்லயே செஞ்சிடலாங்க. 5ல இருந்து 10 நிமிஷத்துக்குள்ள. இப்போ இது எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாத்தி எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ கடாயில எண்ணெய் வச்சிருக்கேங்க. எண்ணெய் நல்லா சூடானதுமே நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிறத கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து இந்த மாதிரி உதிர் தொட்ட மாதிரி சேர்த்துக்கலாங்க. அப்பதான் ஒன்னோடு ஒண்ணு ஒட்டாம இருக்கும். இந்த மாதிரி சேர்த்துட்டு உடனே கலந்து கொடுக்க வேணாங்க. எண்ணெயில சேர்க்கும் போது ரொம்ப அதிகமான நுரையா இருந்ததுங்க. இப்ப பாத்தீங்கன்னா நல்லா நுரையெல்லாம் அடங்கியிருக்கு பாருங்க. இப்போ கரண்டி வச்சு இந்த மாதிரி நல்லா திருப்பி விட்டுக்கோங்க. இப்பதான் ஒண்ணு போல எல்லாம் ஈவனா வரும். இப்போ அவ்வளவுதாங்க. இது ரெடி ஆயிடுச்சு. இது எடுத்துட்டு ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாங்க. இத மீதி இருக்கிறதையும் இதே மாதிரி பொரிச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ அவ்வளவுதாங்க. ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.